பகவான் அர்ஜுனனுக்காக பல வகைகளிலே உபதேசம் செய்து வருகிறார். பிரம்மாவுடைய காலம் அதுவரையில் அங்கே சென்று தபஸ் செய்து பிரம்மாவோடு ஐக்கியமாகிறவர்களுடைய நிலை, தட்சிணாதி சென்றவர்களெல்லாம் திரும்பி வரக்கூடிய நிலை, இதையெல்லாம் பற்றி சொன்னார்கள். இப்பொழுது அர்ஜுனனுக்கு முக்கியமான ஒரு ரகசிய யோகத்தை சொல்லுகிறார். இந்த ரகசியம் இதுவரை வெளிவிடாதது, அபூர்வமானது, மனித வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம். அந்த ரகசியத்தை சொல்கிறேன் என்று அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்கிறார். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவே ஞானம் விஜான சேதம் யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபாத். முதல்ல அசூய உள்ளவனால் எதையும் பொறுத்து கொள்ள முடியாது. நல்ல மனுஷாலாம் அப்படி இருக்காங்க, கெட்டவங்களாம் அப்படி இருக்காங்க சொல்லிகிட்டே இருந்தான்னா இவனுக்கு அசூய இருந்தால் புறத்தியார் மேலே அவனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் அனசூயவே, அசூய குணம் இல்லாதவன். புறத்தார் அப்படி இருக்காங்களே, இவன் அப்படி இருக்காங்களே, அவன் அப்படி இருக்காங்களே நினைக்காதவன் யாரோ அவன் தான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை பார்த்து அசூய இல்லாதவனே உனக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். அசூய உள்ளவன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன அது ரொம்ப பெருசாக விஷயமா அப்படின்னு அலட்சியப்படுத்தி விடுவான். உனக்கு அலட்சியப்படுத்துகிற சுபாவம் இல்லாதனால, அசூய எல்லாம் ஒன்றும் இல்லாதனால உனக்கு நான் இந்த ரகசியத்தை சொல்கிறேன். இதன் துதே குஹ்யதமம், குஹ்யம், குஹ்யதரம், குஹ்யதமம்னு 3 ரகசியம். ரகசியத்துக்குள்ளே உள் ரகசியம், ரகசியத்துக்குள்ளே அதி ரகசியமாக உள்ளது குஹ்யதமம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி குஹ்யதமமாக உள்ள அதி ரகசியமாக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்ல போகிறார். இப்பொழுது பிரவக்ஷ்யாமி அனசூய ஞானம் விஜான சகிதம். எப்படிப்பட்டது இந்த ஞானம் என்றால், விஜான சகிதம் ஞானம். புத்திபூர்வமாக எதெல்லாம் இந்த உலகங்கள்லாம் அறிஞ்சுக்கிறோமோ இதோடு கூட உள்ள எந்த ஒரு ஆத்ம ஞானம் இருக்குமோ அந்த ஆத்ம ஞானத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா புத்திபூர்வமாக உலகத்தை அறிஞ்சிட்டால் தான் அது நிலையில்லாததுன்னு நமக்கு புரியும். நிலையில்லாமல் ஸ்திரமில்லாமல் அழிஞ்சிகிட்டே இருக்கு தெரிஞ்சால் தான் அது மேலே ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்தால் தான் இந்த ஞானம் நன்னா வளரும். அதனால் விஜான சகிதம் ஞானம். எந்த உபாசனைகள், எந்த பிரபஞ்சங்கள், 14 உலகங்கள், தட்சிணாயனம் உத்தராயணம், போகிறது வர்றது இதெல்லாம் இருக்கோ, எத்தனையோடு கூடியது இருக்கோ அது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தோடு கூடியது இருக்கோ அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ 2 இருக்கா, ஞானம் 1 விஞ்ஞானம் 1 2 இருக்கான்னா, விஞ்ஞானத்தை நீ தெரிஞ்சிருந்தால் தான் ஞானத்தினால் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் போயிடும், நிற்காதுன்னு நமக்கு புரியும். ஆகினால் அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை நாம் விடணுமானால் அதனுடைய முழுமையான நிலையை தெரிஞ்சால் தானாக விட்டுடுவோம். நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லைங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாக்க நமக்கு நல்லது. அப்படி இல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்காமே நம்மளோட கூடவே இருந்தால் நமக்கும் புதுருவோம். அப்படி இல்லாமல் அவைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு சாரமும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு அதை விடுறது இருக்கே, அதுதான் விஞ்ஞானம். அதனால தான் ஞானத்தோட கூட விஞ்ஞானம் இருந்ததுனால் எதெல்லாம் நமக்கு இடைஞ்சலாக இருக்கோ, கெடுதலாக இருக்கோ, நல்லதை கொடுக்குறதோ, சந்தோஷம் கொடுக்குறதோ, அது எல்லாத்தையும் அல்ப சந்தோஷம் கொடுக்குறதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நிஜமான சந்தோஷம் வரக்கூடிய எந்த ஒரு ஞானம் உண்டோ அந்த ஞானத்தை மாத்திரம் அடையிறது நம்மளுடைய லட்சியம் என்பதற்காகத்தான் ஞானம் விஜான சகிதம் ஞானம். விஜான சகிதம்னா உலகத்தில் எத்தனை 14 உலகம் இருக்குது, இத்தனை ஞானத்துலேயும் சேர்ந்து 14 உலகத்தில் உள்ள எந்தெந்த அறிவு இருக்குமோ, விஷயங்கள் இருக்குமோ, சுகதுக்கங்கள் இருக்குமோ, புண்ணிய பாபங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு கூட இருந்துட்டு இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிவிட்டு ஞானம்தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமானதுன்னு ஒரு நினப்பு வர்றதற்கு ஞானம் விஜான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபாத். ஏதோ ஒன்று அறிஞ்சின பிற்பாடு அசுபமாக உள்ள துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக உள்ள திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு கர்ப்பாவஸ்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த நிலையிலே நம்மளை மாற்றி பிறப்பில்லாத நிலையை கொடுக்கக்கூடியதுன்னா
என்னென்ன சுகதுக்கங்கள் இருக்குமோ, புண்ணிய பாபங்கள் இருக்குமோ, பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதம் இத்தனையும் வச்சுக்கிட்டு அத்தனையும் தொலைச்சி இத்தனையும் ஒன்றும் நிற்க போகிறதில்ல, நிலையாக இருக்க போகிறதில்ல. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மதாத் குருதேஜனா அத்தனையும் பஸ்மம் ஆகிட போகிறது. அனுபவ ஞானத்தோடு இருந்தால்தான் அந்த ஞானம் நமக்கு வருங்கிறதுனால தான் ஞாத்வா ஆத்மஸ்வரூபத்தில் உண்மையான நிலையை அறிஞ்சிருந்தால்தான் விஞ்ஞானத்தினால இத்தனை உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோமே இத்தனையும் வேஸ்ட்டு, இத்தனையும் பிரயோஜனம் இல்லாதுன்னு நமக்கு புரியும். மோட்சசே அசுபாத். அசுபம்னா விஞ்ஞானத்தோடு கூடிய எந்த ஒரு அறிவு இருக்கோ அது அத்தனை அசுபம். அசுபங்கிறதுனால கெடுதல் மாத்திரம் இல்லை, புண்ணியம் கூட அசுபந்தான், நல்ல காரியம் கூட அசுபந்தான். ஏன்னா திருப்பி அது பண்ணால் அதனால அடுத்த பிறவி வந்துடுமே. புண்ணியமோ பாவமோ ஒன்று ஒட்டின்னு இருந்தால் நம்மளோட அடுத்த பிறவி காரணமாக ஆகிடும். அதனால் புண்ணியமாக இருந்தாலும் கூட அதுவும் கெடுதல் தான். நமக்கு தங்கச்சங்கிலி போட்டு கையில் கட்டுற மாதிரி தான் இரும்பு சங்கிலி கட்டு போட்ட மாதிரி பாவம், தங்கச்சங்கிலியால் கட்டிப்படுறது புண்ணியம். ஆக பாவ புண்ணியம் அதனுடைய பலன் எல்லாமே அசுபந்தான், எல்லாமே பந்தத்தை கொடுக்கக்கூடியது தான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்த நிலையில் இருக்கிறமே அதுதான் உண்மையான நிலை, அதுதான் உண்மையான ஞானம். ஞாத்வா மோட்சசே அசுபாத். எந்த அறிஞர் பிற்பாடு அசுபங்கள்லாம் நம்ம விட்டு தானாக விலகிடுமோ, புண்ணியமோ பாவமோ ஒன்றுமே இருக்காதோ, சர்வ தர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏகம் சரணம் பஜ. அங்கே எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லும்போது தர்ம அதர்மம் ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம விடுறோங்க. அகந்த்வா மோட்சயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா புண்ணிய பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கிவிட்றேன் அப்படின்னு அர்த்தங்க. மோட்சயிஷ்யாமி மா சுச்சா. அதனால் புண்ணியமாக இருந்தாலும் துக்கம்தான், பாவமாக இருந்தாலும் துக்கம்தான். எதை காரியம் பண்ணாலும் விஞ்ஞானத்தோட அறிவோடு கூட வேதத்தோட நம்பிக்கையோடு கூட எந்த காரியம் பண்ணாலும் அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் புண்ணிய பாவங்கள் எல்லாமே நமக்கு அழியக்கூடியதான், எல்லாம் அசுபத்தை கொடுக்கக்கூடியதான். சுபத்தை கொடுத்து ஒன்றே ஒன்று தான், ஆத்ம ஞானம் ஒன்றே ஒன்று தான், ஆத்மஸ்வரூபம் ஒன்றே ஒன்று தான். ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி அபிஜீயத்தை. ஸ்வஸ்வரூபத்திலேயே நம்ம லயிச்சு நம்ம வாழ்நாள் முழுதும் இருக்கிறது இருக்கே அதுதான் ரொம்ப உத்தமமானது. அதனால் ஸ்வஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் எங்கே இருக்குன்னா, தூங்கும்போது பார்த்தா ஒரு இடத்துலையும் ஒன்றும் தெரியாது, எல்லா உறுப்புகளும் அடங்கியிருக்கு. எழுந்த பிற்பாடு நமக்கு தோறும் ஆனந்தமாக தூங்கினேன்னு. அந்த ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்கிறது தான் ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதிபலனம். அதுபோலத்தான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறதோ அதுதான் ஞானஸ்வரூபத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த ஞானமே ஆனந்தம், ஆனந்தமே ஞானம். இப்படிப்பட்ட ஒரு நிலையோடு மனுஷன் வாழ்க்கை வாழறது தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரம் இதம் உத்தமம் பிரத்யட்ச அபகமம் தர்மம் சுசுகம் கர்த்தும் அவ்வியம். இது வித்தியைகளுக்குள்ள உயர்ந்த வித்தியை ராஜவித்யன்னு பேர். இந்த வித்தியை விநாயகரை பற்றியோ முருகனை பற்றியோ அம்பாளை பற்றியோ சிவனை பற்றியோ தனிக்கிற வித்தியெல்லாம் இருக்குது. அத்தியாத்ம வித்யா வித்யானாம் சொல்லப்படுற பின்னாடி அந்த வித்தியைகளாக இருந்தாலும் கூட இத்தனை வித்தியைகள், இத்தனை ஞானங்கள், இத்தனை அறிவுகளை காட்டிலும் இது ராஜவித்யா, உயர்ந்த வித்தியை. இது ராஜகுஹ்யம், ராஜ பரம்பரையில் தான் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் நீ ராஜா நானும் ராஜா, அந்த பரம்பரையில் தான் உனக்கு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். பவித்திரம் இதம் உத்தமம். இது போன்ற உயர்ந்த ஒரு ஞான விஷயமானது உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உத்தமமான ஒரு பவித்திரமான ஒரு விஷயம் இது. பிரத்யட்ச அவகமம். உபன்யாசம் நம்மகிட்ட நல்லா இருக்குது, அனுபவிக்க முடியுமா வாழ்க்கையிலன்னா? பிரத்யட்சமாக நீயே உன் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். எப்படி? தூங்கும்போது எல்லா உறுப்புகளும் அடங்கி இருக்கும்பொழுது ஆனந்தமாத்திரம் இருக்கோ, அது மூச்சு உட்படாதான் தெரியுது, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அதுபோலே பிரத்யட்சமாகவே நீயே இத்தனை உலகம் அழியக்கூடியது தெரிஞ்சுக்கிண்டு ஞானம் மூலமாக ஆனந்தம்தான் மிஞ்சி இருக்குது, வேறு ஒன்றும் வராது, நீயே பிரத்யட்சமாக தெரிஞ்சு கொள்ளலாம். பிரத்யட்ச அவகமம் தர்மியம். இது தர்ம சம்பந்தப்பட்டது, நிவர்த்தி தர்மத்தை சேர்ந்தது. இது சுசுகம், சுலபமாக இருந்து கொள்ளக்கூடியது. கர்த்தும் அவ்வியம், எங்கும் நிறைஞ்ச ஒரு சுரூபம். அப்படி நிறைஞ்ச ஒரு சுரூபத்தை சுலபமாக புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பிரத்யட்சமான வாழ்க்கையில் அறிவிக்கக்கூடிய திரட்சசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். ஹிருதயத்தில் இருக்க ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும் என்று பகவத்பாதா சொல்கிற போல் இங்கேயும் சொல்கிறார். அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்ய பரந்தப அப்பிராபிமாம் நிவர்த்தந்தே முக்தி சம்சாரவர்த்தன். இது யாருக்கு புரியும்னா,
ஸ்ரத்த உள்ளவாளுக்கு இதெல்லாம் புரியும், பக்தி உள்ளவாளுக்கு இதெல்லாம் புரியும். ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தால் தான் எந்த ஒரு காரியமே முன்னேற முடியும். ஸ்ரத்தையும் பக்தியும் இல்லைன்னா எந்த காரியத்துலையும் எந்த முன்னேற்றமும் வரவே முடியாது. அதுவும் ஆன்ம ஞான விஷயத்தில், ஆன்மீக விஷயத்தில், ஞான விஷயத்தில் ஸ்ரத்தையும் பக்தியும் இன்றியமையாதது. அஸ்ரத்தையாக இருக்கிறவாளுக்கு என்ன முடியும்னா, ஸ்ரத்தையே இல்லை பக்தியே இல்லைன்னு என்ன ஆகுன்னா, அஸ்ரத்தானாக புருஷாக தர்மஸ்ய அஸ்ய பரந்தவ. இந்த விஷயத்தை நிவர்த்தி தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஸ்ரத்தையும் இல்லை பக்தியும் இல்லாதவா இருந்தான்னா அவளுக்கெல்லாம் அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே, அவன் சொரூபத்துக்கிட்டே வரமாட்டான். ஏன் பக்தியும் இல்லை ஸ்ரத்தையும் இல்லை, அதனால என் கிட்ட பக்கமே வரமாட்டான். அவன் பாட்டு எங்கேயா போயிட்டே இருப்பான். மிருத்யு சம்சார வர்மனி, அவன் மரண வாசலுக்கே போயிட்டு வருவானே தவிர என் பக்கம் வந்து வரவே மாட்டான். அவன் யார் ஒருத்தன் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் என்னை பற்றி நினைக்கிறானோ அவனுக்கு எல்லாம் வரும். யார் ஒருத்தன் ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் என்னை பற்றி நினைக்கவே இல்லையோ அவனும் போகிறான். எங்கே போகிறான்? எங்கிட்ட வரல. மிருத்யு சம்சார வர்மனி, மிருத்யுனுடைய வழிக்கு போகிறான் அவன். அதனால் புனரபிஜனனம் புனரபிமரணம் வந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு. அதனால் ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியமானது, பக்தி தான் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கு. அது இல்லைன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நச்சாகந்தேஷோ அஸ்திதா. இந்த உலகம் முழுக்க நான் தான் நிறைஞ்சி இருக்கேன். காற்று மண்டலம் எப்படி இங்கே நிறைஞ்சிருக்கோ, ஆகாசம் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இங்கே எப்படி இருக்கோ, அது எல்லாவற்றையும் காட்டணும். ஆகாசத்துக்கும் ஸ்பேஸுக்கும் கூட இடம் கொடுக்குறவன் யார்? நான் தான். அப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருந்துட்டுருக்கேன் நான் தான். தெரியாது நமக்கு. காற்றே கண்டுக்கு தெரியல, ஸ்பேஸே கண்டுக்கு தெரியல, பகவானுக்கு எங்கே தெரிய போகிறது? அதனால் அவ்யக்த மூர்த்தி தான். வியக்தமாக இருந்தால் படிச்சுன்னு நல்லா தெரியும், அவ்யக்தமாக இருந்தால் ஒன்றும் தெரியாது, மூலமாக இருக்கும். மண்ணுக்குள்ளே கடம் இருக்குது, அதனால தான் கடம் பண்ணோடனே கடமாக வருது. அது நமக்கு தெரியுதோ? தெரியல. சூட்சும ரூபமாக கடம் இருக்கிறதுனால தான் சூழல் ரூபமாக கடம் வருது. தங்கத்துக்குள்ளே நகை பண்ணுற சக்தி சாமர்த்தியம் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அது இருந்தால் தான் அந்த மாதிரி ஆபரணமாக வருது. அதுபோல் ஈஸ்வரனுக்கு எல்லா ஒரு சக்தி சாமர்த்தியமும் எல்லாம் இருந்தாலும் வெளியில் தெரியாமல் அவ்யக்த ரூபமாக சூட்சும ரூபத்தில் அப்படியே இருந்துட்டுருக்குது பாட்டுக்க. மத்சானி சர்வபூதானி, இந்த உலகம் முழுக்க எங்கே இருக்குன்னா என்ன அதிர்ஷ்டிச்சு தான் இருக்கிறது, என் மேலே தான் இந்த உலகம் முழுக்க இருந்துகிட்டே இருக்குது. நச்சாகம் தேஷோஸ்திதா, நான் அதுகளை மாட்டிக்கலை, நான் சம்சாரத்தில் மாட்டிக்கலை. சம்சாரத்தை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன் நான் தான். ஆனால் சம்சாரத்தில் வாழ்க்கையில் நான் ஒன்று மாட்டிக்கிறேன், நான் தூரம் இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறார். நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம் பூதபுன்னச்ச பூதஸ்தா மம ஆத்மா பூதபாவனா. என்னிடத்துல இத்தனையும் இல்லவே இல்லை. நான் ரொம்ப தள்ளி டிட்டாச்மெண்ட்டாக இருக்கேன். எல்லாத்துலேயும் இருக்கேன், ஆனால் டிட்டாச்மெண்ட்டாக இருக்கேன். எப்படி ஸ்பேஸ் ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட ஒன்றுலையும் ஒட்டிக்காமல் அதனுடைய சுகதுக்கங்கள்லாம் வராமல் இருக்கோ, அதுபோல் எல்லாருடைய உள்ளத்தில் நான் இருந்தாலும் கூட டிட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு சுகதுக்கங்கள்லாம் அந்த ஜீவனுக்கு உடம்புக்கு வரதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வராது. பஷ்யமே யோகமேஸ்வரம், அப்படிப்பட்ட யோகத்தோடு கூடியவன் நான். என்னுடைய யோகத்து மூலமாக எல்லாருடைய உள்ளத்தில் நாம் இருந்தாலும் எல்லாருடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் என்ன ஒட்டவே ஒட்டாது. பூதபுன்னச்ச பூதஸ்தா மம ஆத்மா பூதபாவனா. அதனால் இந்த உலகத்தை முழுக்க நான் தான் தரிக்கிறேன். என்னை வச்சு தான் இந்த உலகமே இருக்குது. எத்தனை இருந்து என்ன பண்ணினாலும் உலகத்தவருடைய சுகங்கள்லாம் எனக்கு ஒன்றும் ஒட்டாது, எனக்கு ஒன்றும் பலிக்காது. தாமரை தண்ணி போல் நான் அவரோட சேர்ந்து இருப்பேன். தாமரை தண்ணியிலே கிடந்தாலும் கூட அது மேலே ஒட்டாது. அதுபோல் நான் உலகத்தை உங்களோடையே உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட எனக்கு எந்த வித சுகத்துக்கும் ஒன்றுமே ஒட்டவே ஒட்டாது. நான் தூரமாக டிட்டாச்மெண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பேன். நகைக்கடையில் வேலை செய்கிறான், ஒரு நாளைக்கு 100 பேர் வரான், 100 பேருக்கு நகை எடுத்து காமிக்கிறான். அவன் காமிக்கிறானே தவிர அவனுக்கு வேணும்னு ஆசைப்பட்டானா போச்சு. அதனால் அவன் அதில் இல்லை. அவனுக்கு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நகையை அவன் தொட முடியுமோ? தொட்டு காமிக்கலாமே தவிர அவன் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுபோல் ஈஸ்வரன் எல்லாத்தையும் நாட்டி கட்டி படைச்சி காத்துருக்கிறத அவர் ஒன்றையும் தொடவே மாட்டார். இதெல்லாம் அனித்திய பொருள் தொடவே மாட்டார் அவர். யதா ஆகாஷஸ்திதோ நித்தியம் வாயு சர்வத்திரகோ மகான் ததா சர்வாணி பூதானி மஸ்ஸானி இத்யுபதாரே. இப்போ நான் சொன்ன மாரி தான் ஆகாசம் நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும், வாயு எல்லா இடத்துலையும், காற்றும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சராச்சர உயிரினங்கள்லேயும் நான் நிறைஞ்சிருக்கேன்.
மத்சானி துபதாரே, என்ன ஆதாரமாக வச்சுருந்தான் இத்தனையும் இருந்துருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால் என்ன ஆதாரமாக வச்சு இந்த உலகங்கள்லாம் தீர்மானமாக இருந்தாலும் ஆகாஷில் எப்படி இருந்தும் ஒட்டுறது இல்லையோ, காற்றுல எப்படி இருந்தும் ஒட்டுறது இல்லையோ, அது எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்கிற எனக்கு எந்தவித ஒட்டுதலும் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டாக அப்படியே ஒட்டின்னு இருப்பேன். தாமரையில் போய் ஒட்டின்னு இருப்பேனா, தண்ணி இல்லாமல் தண்ணியில் கிடப்பேன். சர்வபூதானி கௌந்தே பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பட்சே புனஸ்தானி கல்பாதோ விசுஜாமியகம். இப்படியே தான் இந்த உலகம் வந்துட்டே இருக்கும். 9 கல்பம்னு பேர். பிராம கல்போ துதூர்ணாம்னு பேர். அந்த 9 கல்பத்துலேயும் ஒரு கல்ப காலத்துலேயும் ஆதிகார புருஷர்கள்லாம் மாறுவா. பிரம்மாவிலேருந்து மற்றவா எல்லோரும் மாறுவா. இந்திரன், சந்திரன், இந்திரன்லாம். இந்திரன்னா இந்திரனுடைய பேர் அவனுக்கு இந்திரன் பேர் கிடையாது. கலெக்டருங்கிறவனுக்கும் பிஎம் சிஎம் சொல்வாளுக்கெல்லாம் எப்படி ஒரு பதவியினுடைய பேரை சொல்கிறோமோ, அதுபோல் இந்திரன், சந்திரன், பிரம்மா இவாளுக்கெல்லாம் அந்த பேர் ஸ்தானத்தினுடைய பேர், அவளுடைய பேர் இல்லை. அவளுக்கு வேறு பெயர். அவன் 100 யாகம் பண்ணி அது மூலமாக ஆதிகார புருஷா வந்தான் இந்திரன். அதுமாரி பல விதமான தபசுகள்லாம் பண்ணி ஆதிகார புருஷா வந்தவா பிரம்மாதி ஸ்தாபவர்னு பல பேர் வந்தாரலாம். அதனால் அந்த பேரை வச்சுன்னு அவளுடைய காலம் கிடையாது. அந்த ஸ்தானத்துக்கு யாராவது மாறி மாறி வந்துட்டே இருப்பாள். அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆதிகார புருஷாளுக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. அவளும் ரிட்டையர் ஆகிடுவா, அவள் போயிடுவா. புது புருஷா தயாராக இருக்கா, அவள்லாம் போயிடுவா. இப்போ அதனால தான் நித்திய சிரஞ்சீவிகளாக 7 பேரை சொல்லியிருக்கா. அஸ்வத்தாமா, பலிர், வியாசா, ஹனுமாம்ச, விபீஷணா, கிருப பரசுராமஸ்ட, சப்தைதே சிரஞ்சீவினா 7 பேர் சிரஞ்சீவிகளை சொல்லி இந்த 7 பேர் ரிட்டையர் ஆனவுடனே 7 பேர் ஸ்தானத்தையும் 7 பேரும் ஃபில்லப் பண்ண போகிறா. அவளும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருப்பா. அதுக்கப்புறம் அவளும் ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவா. அப்புறம் வேறு 7 பேர் வருவா. ஸ்தானத்துக்கு வரவாளே தவிர அந்த ஸ்தானத்துடைய பேர் உள்ளவா இல்லை. இவா ஸ்தானத்துக்கு பேர் இந்திரன், சந்திரன், வருணன், குபேரன்னு பேர். ஆனால் இவாளுக்கு பேர் வேறு. அந்த மாதிரி அந்த ஸ்தானத்துடைய பேரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்தானத்துக்கு அப்பப்போ மாறி மாறி மனுஷன் வந்துட்டே இருப்பாள். நான் தான் மாறாமல் எப்போதும் இருப்பேன். கல்பட்சே புனஸ்தானி கல்பாதோ விசுஜாமியகம். அது ஒரு கல்பம் முடியும் போது நைமித்திக பிரளயம் ஒன்று வரும். பிரம்மதேவனுடைய ஒரு ராத்திரி வரும்போது நைமித்திக பிரளயம் ஒன்று வரும். அப்போ தான் ஒரு கல்பம் வரும். அதுக்கு பிற்பாடு அந்த கல்பகாலம் முடிஞ்ச உடனே திருப்பி சிருஷ்டி காலம் வரும். அப்போ திருப்பி சிருஷ்டி பண்ணிடுவார். அப்போ அந்த சிருஷ்டி இல்லாத போது உலகம் எப்படி இருக்கும்? பரமசூட்சமாக இத்தினூண்டாக பீஜ ரூபமாக விர ரூபமாக இத்தினூண்டாக இருக்கும். இத்தினூண்டு விர தான் எவ்வளோ பெரிய மரமாக ஆறுதோ, அதுபோல் இத்தனை உயிரினங்களும் இத்தனை ஜெனட்டிக்ஸும் சேர்ந்து இத்தினூண்டாக நம்மக்கிட்ட ஆகிடும். அதுதான் கல்பட்சம் முடிஞ்ச உடனே, கல்பம் முடிஞ்ச உடனே திருப்பி சிருஷ்டி காலம் வரும்போது இத்தனை உலகத்தையும் பெரிசாக படைக்கிறது. இந்த உலகம் அத்தனையும் தான் படைக்கிறது.